ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான நான்வெஜ் டேஸ்ட்டில ஒரு ரெசிபி தான். ஆனா வெஜ்ஜுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவாங்களா? அதுக்கு வந்து குட்டி பலாக்காய் இருக்குங்க இல்லையா? அந்த பலாக்காய் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அத உடனே நம்ம தண்ணீல போட்டுறணும். அது கறிப்பலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இப்ப குக்கர் வச்சு நான் ஆயில் வந்து கடலெண்ணெய், அதில கடுகு, உளுந்து, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டு 2 கிராம்பும் போட்டு, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. இல்ல பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 20, 25 வெங்காயம் நறுக்கி அதோடயே ஒரு 4, 5 புதினா இலை, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை வதக்கிட்டு, அப்படியே நம்ம நறுக்கி வச்சிருக்க காய், அதோட நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். தண்ணி கலர பார்த்தீங்களா? அந்த பலாக்காயோட கலர் தான். அதில உள்ள போட்டுறணும். இல்லைன்னா கருப்பாயிடுங்க. வாழைத்தண்டு மாரி உள்ள போட்டு வச்சிரணும். ஒரே ஒரு காய் தான். அத போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தக்காளி 5, தேங்காய் ஒரு 1/2 மூடி, அது கூட வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பும் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏறக்குறைய மட்டன் குழம்பு நீங்க எப்படி வைப்பீங்களோ அதே தான். வேற எதுவும் கிடையாது. அதான் இதில வந்து முட்டையும் நான் 1 சேர்த்துக்கிட்டேன். 4 சேர்த்துக்கிட்டேன். அத கீறி சேர்த்துக்கிட்டேன். அந்த குழம்புல அப்படி சேர்க்கும் பொழுது விசில் வச்சு எடுக்கிறோங்கம்மா, அந்த முட்டையிலேயும் அந்த குழம்போட எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து டேஸ்டியா இருக்குங்க. ஆக்சுவலா பலாக்காய வந்து இந்த குட்டி பலா, அதுக்கு பேர் கறிப்பலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத வந்து உடனே வெந்துரும். ஒரு விசில் வச்சாலே போதுங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துக்கங்க. சிம்ல ஒரு 2, 3 நிமிஷம் விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நல்லா வெந்து வந்துரும். அப்படியே ஈரல் போட்டு வச்ச மாரி இருக்கும். மட்டன் போட்டு வச்ச மாரியே டேஸ்ட் அதே டேஸ்ட்டில கிடைக்கும். இத நீங்க சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையா இருக்கும். இத திக்கா வேணுனாலும் நீங்க நல்லா கொதிக்க விட்டு திக்காக்கிக்கலாம். எங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும் வீடியோஸ் எல்லாம். எப்பயுமே கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும். அதனால நான் எப்பயும் இப்படி தான் வைப்பேன். இந்த வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நீங்க இருந்தா அத போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா மல்லித்தூளும், மிளகாத்தூளும் சேர்த்து எப்பயும் நீங்க மட்டன் குழம்பு எப்படி செய்வீங்களோ அதே மாரி செஞ்சுக்கங்க. இந்த சாஃப்ட்டான சப்பாத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த குழம்புல தொட்டு எடுக்கும்போதே அது வந்து பயங்கர சூடு. இன்னொன்னு அப்படியே பிச்சுக்கும். அப்படியே சாஃப்ட்டான சப்பாத்தி இந்த குழம்புல வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த காயுமே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த பலா பிடிக்காதவங்க இந்த மாரி மட்டன் குழம்பு மாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இது கறிப்பலான்னு பேரு. அது மாரி கறி மாரியே டேஸ்ட்டும் இருக்கும். நல்லாயிருக்கும். இத நெறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் உள்ளது. இத வேண்டாம்னு ஒதுக்க வேணாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்பலாம் நெறைய இடங்கள்ல கிடைக்கிது. கிடைச்சதுன்னா வாங்கி செய்யுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அதிகமா கிடைக்கல. கிடைச்சத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க.